பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். நிச்சயமாக நம்முடைய ஹலாலான நேர்மையான தேவைகளை அடைவதற்கு ஒரு அனுபவ பூர்வமான செயல்படுத்தி பரிசோதனை செய்யப்பட்ட ஒரு அமலை, ஒரு செயலை நீங்கள் இப்போ கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எவ்வளவு பெரிய தேவைகள் இருந்தாலும் சரிதான், ஏதாவது உங்களுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும், பிரச்சனைகள் தீர வேண்டும், அல்லது செய்வினை பிரச்சனை தீர வேண்டும், கடன்கள் தீர வேண்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் சூரத் முஸ்ஸம்மில் சூராவை கொண்டு உங்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அது எவ்வாறு என்பதை இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த சூரத்துல் முஸ்ஸம்மில் 73வது சூரா, குர்ஆனிலே 73. இந்த முஸ்ஸம்மில் சூராவை நீங்க 11 தடவை ஓதிவிட்டு ஓதி முடிச்ச பிறகு அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். யா அல்லாஹ், இந்த முஸ்ஸம்மில் சூராவுடைய பரக்கத்தை கொண்டும் இதனுடைய ரகசியங்களை கொண்டும் இதற்காக நீ நியமித்திருக்கக்கூடிய மலக்குகளுடைய உதவியை கொண்டும் என்னுடைய தேவையை நிறைவேற்றி தருவாயாக என்று உங்களுடைய தேவை என்னவோ அதனை 7 தடவை சொல்ல வேண்டும். இந்த துஆவை 7 தடவை ஓத வேண்டும். அதுக்கப்புறம் ஸலவாத், முஸ்ஸம்மில் சூரா ஓதுறதுக்கு முன்பு 11 தடவை ஸலவாத், இந்த துஆ ஓதி முடித்த பிறகு 11 தடவை ஸலவாத், 11 டைம்ஸ் ஸலவாத்தை ஓதிட்டு துஆ செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் டெய்லி நீங்கள் இதை ஒரு வலிஃபாவாக அமல் செய்யக்கூடியதாக ஆக்கிக்கோங்க. இது ரொம்ப சிறப்பான ஒன்று. எந்த அளவுக்கு சொன்னால் மலக்களுடைய உதவி கிடைப்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக உதவ முடியும். இறைவன் புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தான் நடக்கும் எல்லாமே. ஆகவே கணித்திருக்கிறதிலே மிக சிறந்த அனுபவபூர்வமான ஒரு அமல். ஒரு சகோதரர் குறிப்பிட்டாரு, அவருடைய எல்லா விஷயத்துக்குமே இதை உபயோகப்படுத்திட்டு இருக்கிறார். இதன் காரணமாக அவருக்கு கடன்கள் தீர்ந்திருக்கிறது, பிரச்சனைகள் தீர்ந்திருக்கிறது, ஏற்பட்ட விஷயங்கள் சரியா இருக்கு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம ஒரு தடவை டெங்கு உள்ள ஒரு குழந்தை, அது டாக்டர் சொல்லிட்டாங்க இறந்து போயிடும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. கடைசியில் ஒரு 10,000 தான் வந்திருக்கும். அந்த சமயத்தில் இவர் என்ன செய்யறாரு சொன்னா, அந்த குழந்தைக்கு 73 தடவை இந்த முஸ்ஸம்மில் சூராவை ஓதி ஸலவாத்தை முன்பின் ஓதி தண்ணியில் ஓதி கொடுத்து அதை குடிக்க சொல்கிறாங்க. அது அடுத்த நாள் குடித்ததுலேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய கவுண்ட்டு கூடி அது 10,000 இருந்தது, 15,000, 20,000 ஒரு நாளிலேயே கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு அது 2வது நாளிலேயே அந்த குழந்தை டிஸ்சார்ஜ் செய்ததாக அந்த நிகழ்ச்சியை நம்ம குறிப்பிட்டு காமிச்சார். அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ரொம்ப பிரச்சனை உள்ளவங்க அதை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கும் பொழுது, இது குர்ஆனிலே 73வது சூரா. அப்போது 73 தடவை இதனை ஓதி நீங்கள் மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த துஆவை செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது 73 தடவை வருவதுக்கு சாதாரணமாக நம்மலாம் 1 நிமிஷத்தில் ஓதிடுவோம்.
இந்த முஸ்லிம் சூறாவை உங்களுக்கு 1.5 நிமிஷம் கூட ஆகலாம். அது உங்கள் ஓதுற ஸ்பீடை பொறுத்து. இப்போ 1 மணி நேரம் கூட ஆகலாம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகலாம். சரிங்களா? இந்த பிரச்சனை ரொம்ப இருக்குது அப்படிங்கிறவங்க இதை ஓதி தண்ணியில் குடிச்சிட்டு துவா செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் 73 தடவை, இல்லாத பட்சத்தில் ஒரு 41 தடவை அல்லது 21 தடவை என்று குறைஞ்சபட்சம் 7 தடவை. நான் 11 தடவைங்கிறது மீடியமாக உள்ளது. உங்களுக்கு எது முடியுமோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 11 தடவை என்னால் ஓத முடியல அப்படின்னா 7 தடவை வைத்துக் கொள்ளுங்கள். 7 தடவைங்கிறது மீடியமானது. இதை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய தேவைகள் நிறைவேற பார்க்க முடியும். ஆகவே இதை நீங்கள் அனைவரும் கெட்டியாக பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உதவி செய்வானாக. ரொம்ப பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த 73 தடவை இதை ஓதி பார்த்தா உடனடியாக, அது 41 நாளுங்கிறது கணக்கு, ஆனால் அதுக்கு முன்பாகவே சரியாயிடும் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை தான். எப்படிப்பட்ட சோதனை சொன்னால், இதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் அவர்கள் எங்கு செல்வார்கள் சொன்னால் சொர்க்கம் செல்வார்கள். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின்-நாரி வ உத்கில அல்-ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ். நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு யார் சொர்க்கம் செல்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றார். ஒரு புத்திசாலி யாருன்னு சொன்னால், மறுமைக்கு வேண்டி தன்னுடைய நப்சை அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வின் கட்டளை பக்கம் திருப்பி அவன் அமல் செய்தான்னு சொன்னால் உலகத்தை விட அதிகமாக நன்மை பெற்றுக்கொள்வார். உலகத்தில் உள்ள அரசரை விட 100 மடங்கு சிறந்த ஒரு அரசருடைய ஆட்சி அவருக்கு மறுமையில் கொடுக்கப்படும். அவ்வளோ பெரிய சொர்க்கம் வழங்கப்படும். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யும் பொழுது அவன் போகக்கூடிய இடம் நரகம்தான். கோடானு கோடி வருடங்கள் அதிலே கிடக்க வேண்டி வரும். புத்திசாலி யார்? நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கம் செல்வதற்கு அமல் செய்யக்கூடியதான் புத்திசாலி. ஏன்னா நரகத்தில் போனால் நரகம் தான், நெருப்பு தான், தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்க வாழ்க்கை, அதுக்காக நாம் படைக்கப்பட்டிருக்கோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த சொர்க்க வாழ்க்கை அடைவதற்கு 5 விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்தீங்கன்னு சொன்னால் அந்த வெற்றி அடைய முடியும். 1வது 5 நேர தொழுகை அந்தந்த வக்கில் பயபக்தியுடன் தொழுங்க. 2வது ஜக்காத்து கடமையாக உள்ளவங்க ஜக்காத்தை கொடுத்துவார்கள், அதோட தர்மங்களையும் கொடுத்துவார்கள், ஏழைகள் உதவுவார்கள். ரம்லான் மாதத்திலே முழுமையான முறையில் நோன்பு நோற்றுவார்கள். வாரம் குறைஞ்சபட்சம் ஒரு நோன்பாவது வியாழக்கிழமை அல்லது திங்கக்கிழமை நோட்டுவார்கள். அப்படி இல்லையா பெரிய கணக்கில் 13, 14, 15 3 நோன்பு நோட்டு விடுங்கள். ஹஜ்ஜு கடமையானவர்கள் சிறு வயதிலேயே அந்த ஹஜ்ஜ கடமையை நிறைவேற்றி விடுங்கள். இது 1. 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், காலை மாலை தஸ்பீஹாத்துகளை ஓதுவதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு பழக்கத்தில் இதை கொண்டு வந்துருங்க. காலையில் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் 150 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. இதை யார் காலை மாலை ஓய்ட்டு வர்றாங்களோ, அன்று யார் அமல் செஞ்சிருக்காங்களோ அவங்களை விட அமல் செய்தவருடைய கூட்டத்தில் அதிகமாக அமல் செய்த கூட்டத்தில் ஆகிவிடுவாங்க. உலகத்தை விட அதிக நன்மை கிடைச்சிடும் அந்த ஒரு நாள்லேயே. அன்று முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாக்கப்படுவார்கள். 2வது இஸ்திஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலைஹ். இதை 100 தடவை காலை மேலே ஓதிட்டு வாங்க. உங்களுடைய உணவுடைய வாசல் திறக்கப்படும். 3வது ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை மாலை 150 தடவை ஓதிட்டு வாங்க. அப்போ 150 300 ஆயிடுது. நீங்கள் 300 தடவை ஓதிங்கன்னா 3000 ரஹமத்து இறக்குவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ் ரஹமத் எவ்வளோ பெரிய பாக்கியம்! உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுடைய துவாக்கள் கபூலாக்கப்படும். அந்த ஸலவாத்தை கட்டாயம் காலை மேலே ஓதிட்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸலவாத்தை ஓதிக்கங்க. 3வது விஷயம் குர்ஆனை காலை மேலே 1/2 மணி நேரம் ஓதிட்டு வாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாம் 24 மணி நேரம் நல்லா கொடுத்துருக்கான். மறுமையில் போயிட்டு எனக்கு உங்களுடைய குர்ஆனை ஓதுவதற்கு டைம் நீங்கள் சொல்ல முடியாது. அதனால் இப்போவே செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். ஓத தெரியாதவங்க, இல்லை தஜ்வீதுன்னு ஓத தெரியாதவங்க 3 மணி நேரத்தில் குர்ஆனை ஓத தெரியாத ஓதுறதுக்கும் ஓத தெரிஞ்சவங்க தஜ்வீதுன்னு ஓதுவதற்கும் நம்ம கற்றுக் கொடுத்துடுறோம். அதில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு நீங்கள்
வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களை குரூப்பில் இணைச்சிருவாங்க. 3 மணி நேரத்தில் நீங்கள் குர்ஆனை ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். 4வது விஷயம் என்னன்னு சொன்னால், உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய கடமை, நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் சரியாக செய்யுங்க. வேலைக்காரருக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் சரியாக செய்கிறதுல குறை வைக்காதீங்க. ₹1 மதிப்புள்ள பொருளையும் அபகரித்துக் கொள்ளாதீர்கள். திருப்பி கொடுத்துருங்க. அது போதும் நரகம் போவதற்கு. ₹1 மதிப்புக்கும் அல்லாஹ் ஒன்று தான், 1 லட்சமும் அல்லாஹ் ஒன்று தான். அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய நாக்கையும் உங்களுடைய கைகளை கொண்டும் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுத்துடாதீங்க. மற்றவர்களை பொறுத்து புறம் பேசாதீங்க, திட்டாதீங்க, அடிக்காதீங்க, தப்பா கூட நினைக்காதீங்க. யார் ஒருவர் தன்னுடைய நாக்கையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்துக் கொண்டாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த 2 விஷயத்தையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மதுவின் பக்கமே போயிடாதீங்க. எல்லா பாவத்துக்கும் பேசிக் மதுதான். மதுவில் மாட்டிக்கிட்டவங்க அதை விட்டு எப்படி வெளியே வருதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்க அதில் ஜாயின் பண்ண சொன்னா 90 25 96 93 55 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களை அதை இணைச்சு விடுவாங்க அந்த குரூப்ல. 5வது விஷயம் என்னன்னு சொன்னா, கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய அமல் அனைத்தையுமே பரிசுத்தம் செய்யக்கூடிய இறைநேசர்கள் மறைவாக செய்து வந்தக்கூடிய இதயத்தில் செய்யக்கூடிய திக்ர், மூச்சில் செய்யக்கூடிய திக்ர், மறைக்கப்பட்ட இந்த திக்ர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியின் பேரில் எல்லாரும் கற்றுக் கொடுங்க என்று சொன்னதின் காரணமாக இது வெளிப்படையாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் காலையில் 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை மூச்சில் செய்யக்கூடிய திக்ர் தான். உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கும், ஆன்மீக ஆரோக்கியம் கிடைக்கும், தொழுகையிலே பயபக்தி, தொழுகையில் ஆர்வம். நீங்கள் தொழுகாமல் இருந்தீங்கன்னா இதை செய்ய ஆரம்பிச்சு தொழ ஆரம்பிச்சிருவீங்க. கேரக்டர் பில்டிங், அதாவது நல்ல பழக்கங்கள், சொர்க்கத்துக்கு தேவையான அனைத்து வழிகளையும் இதை லேசாக்கி விடும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் பார்ப்பதற்கும் அவருடைய ஆன்மீகமான முறையில் பயத்தாவதற்கும் ஒரு வழிமுறையை தரக்கூடியதான் இந்த திக்ர் கல்வி. இதை கற்றுக்கிற விரும்புகிறவங்க நான் சொன்ன 90 25 96 93 55 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினா உங்களை நினைச்சிருவாங்க. ஆர்வ பயிற்சியில் அது கொடுக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். கடைசியாக கணித்துக்கிறீர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால், இதனால மக்கள் பயன் பெறுவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்கன்னு சொன்னால், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா குரூப்புக்கும் இதை ஷேர் செய்யுங்க. யாராவது ஒருவர் இதன் காரணமாக நேர்மைப்பட்டார்னு சொன்னால் இதன் காரணமாக அவர் செய்யக்கூடிய அமல் அனைத்து நன்மையும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவருக்கு நன்மையை அல்லாஹ் குறைக்க மாட்டான். இது அல்லாஹ்வுடைய கிருபை. புதுசாக வரக்கூடியவங்க பாருங்கள், வலது பக்கம் சப்ஸ்கிரைப் பட்டன் சிவப்பாக இருந்ததுன்னு சொன்னால் அதை அழுத்துங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்துனா நாம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் மன்னித்து நேர்வழி காட்டி நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. மறுமையிலே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. ஆஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.